ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான் இது 2 பாட்டாக போடுவேனா இல்லை ஒரே பாட்டாக போட்டு முடிச்சிடுவேனான்னு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வேறு யாராச்சும் பேபி மூன் வந்து நாங்கள் பேபி மூன் வந்து போகிறோம். வேறு யாராச்சும் போகிறீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ்லாம் தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. விடிகாத்தால் எங்களுக்கு எர்லி மார்னிங் ஃப்ளைட் தான். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எல்லாமே. பட் சீக்கிரமாக செக்இன்லாம் பண்ணோம். அதுக்கேற்ற டைம் அவங்களாம் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே போனோம். இப்போ பேக்லாம் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இங்கே ஒரு பேக் இருக்குது, வெளியில் ஒரு பேக் இருக்குது. இப்போ கீழே போயிட்டு கேப் புக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே அப்பட்டோ போகலாமா? ஓகே. நாங்கள் சீக்கிரம் எழுந்ததுக்கா இல்லை ட்ரிப்பு போகிறதுக்கான்னு தெரில. செம்மையாக மழை பெஞ்சிருக்கு. கேப் புக் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் திடீர்னு நாங்கள் காலையில் எழுந்து பார்க்குறோம், ஒரு 4:20 4:30க்கு எழுந்து பார்க்குறோம், செம்ம மழை. இப்போ அவ்வளோ தெரியல, ஆனால் நல்ல மழை. நாங்கள் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி அவ்வளோ சவுண்டு கேட்டுச்சு. நாங்களும் யோசிச்சிருந்தோம், ஐயோ இந்த டைமில் கேப் வருமா வராதா, கரெக்டாக போயிடுவோமா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு 10 மினிட்ஸ்லேயே கேப் நின்றுச்சு. ஐ திங்க் ஒரு லைட் தெரியுது, கேப் வராங்க போல். ஓகே, உங்களை ஏர்போர்ட்டில் பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேபி மூன் பிளான் பண்ணுறீங்கன்னா நியர்பை ஏரியாவில் பிளான் பண்ணிக்கோங்க. நியர்னால் எப்படி சொல்கிறேன்னா ஒரு 5 to 6 hours லாங் ஜர்னி ஃப்ளைட் மாதிரிலாம் எடுக்காமல் லைக் ஷார்ட் டிஸ்டன்ஸ் 1 to 2 hours வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வந்து அட்வைசபிளும் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் டாக்டரோட அட்வைஸை வந்து கேட்டுக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணலாமா, எல்லாமே நார்மலாக இருக்கா, எமர்ஜென்சினா என்ன பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு உங்கள் டாக்டர்கிட்ட கன்சர்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் ஐடியாஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் டு ட்ராவல் இன் ப்ரெக்னன்சி. செகண்ட் ட்ரைமஸ்டர்னால் வந்து லைக் 4, 5 and 6 months இதுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக என்னோட 6th monthல வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற டெஸ்டினேஷனில் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங்குவேஜ் வந்து பெரிய பேரியராக இருக்கக்கூடாது. ஸோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து லாங்குவேஜ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் சப்போஸ் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் தான் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் லாங்குவேஜ் வந்து ஒரு கன்சர்னாக எடுத்துக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து நல்லா தெளிவாக பிளான் பண்ணாச்சு, இன்டர்நேஷ்னல்லாம் எதுவும் வேண்டாம், பக்கத்துலேயே சவுத் இந்தியாலேயே வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அண்ட் நாங்கள் சூஸ் பண்ண டெஸ்டினேஷனுக்கு ஃப்ளைட் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா 1 hour. அண்ட் உங்கள் பிளானுமே ரொம்ப லீஷராக போட்டுக்கோங்க. லைக் ஒரு டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ரெசார்ட்டை புக் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் ஸ்டே பண்ணுற மாதிரி. அண்ட் நியர்பை பிளேசஸ் லைக் ஒரு நாளைக்கு ஒரு பிளேஸ் பார்த்தாலே போதும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப அலைச்சலும் இருக்காது, பாடியும் டயர்ட் ஆகாது, அண்ட் டீஹைட்ரேட்டும் வந்து ஆகாது. ஸோ நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். சில பேர் போகணுமா அவசியமானு யோசிப்பீங்க, சில பேர் போகணும்னு யோசிப்பீங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களோட விஷ் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் முன்னாடியே பிளான் பண்ணது என்னென்னா அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு ரெசார்ட்டுக்காச்சும் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணிட்டு வரணும் அப்படின்றது எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஆனிவர்சரிக்கும் வந்து ஒரு கண்ட்ரி போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். ஸோ இது எங்களோட 3rd ஆனிவர்சரி. அப்போ தான் ஏப்ரலில் முடிஞ்சிருந்துச்சு. மே 2nd வீக்கே நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம் பேபி மூனுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து பேபி மூன் அப்படின்றதுனால சிம்பிளாக வந்து சவுத் இந்தியாக்குள்ளேயே வந்து முடிச்சாச்சு. அண்ட் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து ஹேண்டியாக எப்போவுமே நீங்கள் எங்கே போகிறீங்களோ ஒரு ஹேண்ட்பேக்லேயோ இல்லை ஒரு பேக்லேயோ போட்டு உங்கள் கையிலே வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் கிட்ட தான் போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் தான் போகிறீங்க அப்படின்னா கூட உங்கள் ரிப்போர்ட்ஸை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா கூட என்னோடய கார்லேருந்து அந்த ரிப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் வெளியே போகிறேன் அப்படின்னாலுமே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து கொண்டு போயிடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எதாவது வந்து பேபி மூன்லாம் பிளான் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த செக்இன் பேக்கில் போடாமல் உங்கள் கையில் வந்து கேபின் லக்கேஜாவோ இல்லை வந்து உங்கள் ஹேண்ட் லக்கேஜாவோ வந்து கூடவே வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அண்ட் அடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க அந்த டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து அந்த வெக்கேஷன் முடிய வரைக்கும் வருமா அப்படின்றத கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போயிடுங்க. ஸோ மெடிசன்ஸும் வந்து செகண்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் புக் பண்ணுற ரெசார்ட்ஸ் அண்ட் ஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனாக நீட்டாக க்ளீனாக இருக்கான ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்டாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை சொல்லியே அவங்ககிட்ட வந்து புக்கிங் கேளுங்க. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொஞ்சம் ரூமை நீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த டைமில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மெஷர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஃப்ளைட் ஏறி வந்து லேண்ட் ஆயாச்சு. ஸோ நாங்கள் வந்திருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம். எங்களோட பேபி மூணு நாங்கள் வந்து வர்க்கலாவில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் தான் வந்து இந்த ஒன்லி ஏர்போர்ட் நியர் வர்க்கலா. ஸோ இங்கே வந்து லேண்ட் ஆயாச்சு. இங்கேருந்து ஒரு 1 hour டிரைவ் நம்மளுக்கு வந்து வர்க்கலாக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப லிமிட்டடான டேஸ் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் தான். மண்டே திருப்பி வந்து ஆஃபீஸ் ரெஸ்யூம் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நம்ம இந்த 5 days 6 days 1 week அப்படின்னு போட்டாலுமே ரொம்ப அலைச்சல் ஆகிடும், டயர்ட் ஆகிடும். ஃபுட் வந்து ஹோம் ஃபுட் கிடைக்காது, மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குன்றதுனால ஸோ மினிமமான டேஸ் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தோடனே நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்து நாங்கள் கார் ரெண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து போயாச்சு. ஸோ இந்த ரெண்டிங் ஸ்பேஸ் வந்து நாங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி தான் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ட்ரிவாண்ட்ரம், கொச்சி இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த EVM வீல்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டிங் ஸ்பேஸ் தான் வந்து நல்லா அவைலபிளாக இருக்குது. ரிவ்யூஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து இந்த காரை வந்து பார்த்து வச்சிட்டோம், இது அவைலபிள் இருக்குது அப்படின்னு. ஸோ டேரெக்டாக நாங்கள் போயிட்டு அங்கேயே வந்து புக் பண்ணிட்டோம். நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், பட் அப்போவே வந்து ஃபுல் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு நேரில் போய் காரை பார்த்துட்டு கண்டிஷன்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் நேர்லேயே போய் வந்து கார் ரெண்ட் எடுத்துட்டோம். ஸோ கார் நீங்கள் ரெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஆதார் கார்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து கேரி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம் டிஃபன்னு. அவங்க ஒரு வெஜ் ஹோட்டலில் தான் வந்து தோசை சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து வர்க்கலாக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் ரோட் ட்ரிப்பை. ஸோ ட்ராவலும் எனக்கு வந்து பெருசாக அலைச்சலாக இல்லை. ஏன்னா மார்னிங் தான் கிளம்பி 1 hour தான் ஃப்ளைட் நம்மளுக்கு ட்ராவல் இருந்துச்சு. வந்து இங்கே ரீச் ஆகிட்ட பிறகு நம்ம கார் ரெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் இல்லையா. ஸோ கரெக்டாக ட்ரிவாண்ட்ரம்லேருந்து வர்க்கலாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour டிரைவ் வந்து இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 10:40 போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்பியிருந்தோம். கரெக்டாக லஞ்சுக்கு போய் வர்க்கலா ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ரோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் கண்டிஷனில் இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு இந்த பம்பி ரோட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்டு போகிற வழியும் வந்து செம்ம சீனிக்காக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த வாட்டரு, கோஸ்டல் ஏரியா அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ ட்ராவல் எனக்கு வந்து பெரிய அலைச்சலாகவே இல்லை. ட்ரிவாண்ட்ரம் வந்து ரீச் ஆகிட்டு நாங்கள் கார் வந்து ரெண்ட் எடுத்துருக்கோம். 3 daysக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே தான் வந்து இருக்க போகிறோம். ஸோ கார் ரெண்ட் எடுத்துட்டா வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக கார். ஏன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. 2 wheelerலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ கார் வந்து ரெண்ட் எடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம வந்து வர்க்கலா போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவும் சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஹைவேஸில் தான் போயிட்டு இருந்தோம். மேப்லாம் போட்டுட்டு ஹைவேஸில் போயிட்டு திடீர்னு வந்து 2 ரூட்டு காமிச்சிச்சு. சரி ஓகே, இன்னொன்று ரூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு கோஸ்டல் ரோட் மாதிரி காமிச்சிச்சு. பீச் பக்கத்தில் கொஞ்சம் நடுவில் லேண்ட்லாம் இருந்துச்சு. காட்டுறேன். இது இப்போ இந்த ரோட் போகுது இல்லையா, இதில் வந்து இந்த சைடு பீச், இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு அடுத்தது அப்படியே பீச் தான். ஸோ இப்போ கரெக்டாக தெரியல, கேப்பில் உங்களுக்கு அந்த பீச்சஸ்லாம் தெரியும். நாங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முன்னாடி நாங்கள் ஒரு ரோடு போகும்போதெல்லாம் வந்து சூப்பராக பீச்சஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. நல்லா ஒர்க்குமே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் கருவாடு, எல்லார் வீட்லேயும் வந்து கருவாடு பிஸ்னஸ் தான் நினைக்கிறேன். கருவாடு வந்து காய வச்சுட்டு இருக்காங்க எல்லார் வீட்லேயும். உங்களுக்கு பீச் வந்தால் நாங்கள் காமிக்கிறோம். எடுத்துருக்காங்க அதை போடலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த ரோட்லலாம் நம்ம சும்மா ஒரு டிரைவ் வந்தாலே நல்லா இருக்கும் போலல்ல. ஏரியா சூப்பராக இருக்குது. எல்லார் வீட்லையும் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி ட்ரீஸு, பிளான்ஸ் எல்லாம் கலராக சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லைனா கூட நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது நிறைய டீஹைட்ரேட் ஆகும் ப்ரெக்னென்சியில் மோஸ்ட்டாக. ஸோ இளநீர் வந்து கிடச்சிதுன்னா இட்ஸ் பெஸ்ட்டு சாய்ஸ். நீங்கள் வந்து இளநீர் குடிச்சிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழி வர வழி எல்லாமே வந்து இளநீர் கடையாக தேடி கண்டுபிடிச்சி குடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அமௌண்ட்டுமே. லைக் 50 rupees தான் வந்து நல்ல பெரிய இளநீரே வந்து കൊടുத்தாங்க. കൊടുത്തോട്ട് വെള്ളം കുടിക്കാനല്ല അത്യാവശ്യം ചൂടല്ലേ.
ஹலோ பட்டோ, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ரைக்கா. இது வெறும் காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை. இப்போ பாருங்க அங்கே வியூ தெரியலையே. வியூ தெரியுதா? ஸோ ரெசார்ட் வந்து ரீச் ஆயாச்சு. மிராக்கிள் பை த பே அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து ஒரு சி வியூ ரெசார்ட். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வியூவுமே நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே கடல் தெரிகிற மாதிரி பக்கத்தே தான் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் இதான். கொஞ்சம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம். பட் நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்துச்சு. ஸோ எனக்குமே வந்து ஈஸியாக இருந்தது. அழகு மம்மி. ஸோ ரூம்க்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்து இப்போ வந்து மதியம் ஆஃப்டர் லஞ்ச் சாப்பிடான்னு வந்து கிளம்பியிருக்கோம். ரெஸ்டாரண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்து போகிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ நான் சாப்பிட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கான்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ஜடாய் ஹெர்ப் சென்டர் வந்து போகிறோம். ஸோ நான் வந்து ஃபேனை மறந்து விட்டு வந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு வர போயிருந்தார். இந்த சம்மரில் இந்த குட்டியோண்டு ஃபேன், இந்த ஃபேன் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. கிளம்பலாமா? எஸ். வெரி வெரி லாக் ஆகிடுச்சாமா? இல்லை இல்லையா? இப்போ ஓகே ஓகே ஸ்கார்ஃப். ஒரு நிமிஷம் தான், சவுண்டு கேட்காது. ஸ்கார்ஃபு, ஃபேனு அண்ட் வாட்டர் பாட்டில், ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பேக்கில் வச்சுருக்கேன். ட்ரை போடலாம். இப்போ சாப்பிட கிளம்பும். நீ மட்டும் வெளியில் வச்சுருக்கா. கிளம்பலாமா? எப்படி புது செட் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. உனக்கும் சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. உனக்கு சொன்னோன்னே எனக்கு சொல்லுவேன். ஓகே போகலாம். வர்க்கலாவில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே இந்த சிம்னி ரெஸ்டாரண்ட் தான் நிறைய சஜஷனில் வந்துகிட்டே இருந்துச்சு. ரீல்ஸ்லாம் கூட நிறைய போட்டிருந்தாங்க. எனக்கு ப்ரமோஷனாக என்னன்னு தெரியல. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுட் டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. பட் ரேட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே காரில் வந்து தூங்கிட்டேன். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 40 minutes ட்ரைவ் வந்து இருக்கும். ஸோ அவர் வந்து கரெக்டாக அந்த ஜடாய் ஹெல்த் சென்டர் கிட்ட வரும்போது என்னை வந்து எழுப்புனாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேபிள் கார் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கிளைம் பண்ணி மவுண்டன் மேலே ஏறணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம் போகலாம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த விண்டி டேஸில் ரொம்ப மழை பெஞ்சதுன்னா வந்து கேபிள் கார் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்களாமா. ஸோ நாங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பியிருந்தோம். ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க உள்ளே. லைக் ஒரு 2-3 ரெஸ்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. அப்படி நம்மளை க்யூ இருந்தாலுமே உட்கார வச்சு தான் வந்து அனுப்புகிறாங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் வந்து உள்ளே வந்து குட்டியாக கொஞ்சம் ஸ்நாக் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தாங்க எல்லாருக்குமே. நம்ம வேணால் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அந்த கவுண்டர் இருந்துச்சு. நாங்களும் சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். அதை அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் மேலே வந்து ரோப் கார் கிட்டே போயாச்சு. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு ரோப் கார் வந்து லைனில் நிற்காமல் உடனே வந்து என்னை அமுச்சிட்டாங்க. அது வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் அந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வர்க்கலாவில் தான் வந்து நடந்துச்சு. வீட்டில் வந்து நம்மளை ஆப்வியஸ்லி ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் வெளியே வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுக்காக என்னை லைன்லலாம் நிற்க வைக்காமல் உடனே வந்து அமுச்சு விட்டாங்க. அண்ட் ரோப் கார் வந்து சேஃப் தான் ப்ரெக்னன்சியில். அது எல்லாமே நான் முன்னாடியே விசாரிச்சுட்டு தான் வந்து போயிருந்தோம். அண்ட் நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே. நாங்கள் ஆல்ரெடி வந்து வியட்நாமில் அது லாங்கஸ்ட்டு கேபிள் கார் வந்து போயிருக்கோம்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி நான் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால ரொம்ப காஷியஸாக இருந்தேன். பாப்பாக்கு எதுவும் ஃபீல் ஆகக்கூடாது அந்த மாதிரி காஷியஸாக வந்து பத்திரமா இறுக்கமாக பிடிச்சி உக்காந்துட்டு இருந்தேன்.
ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து மேலே ரீச் ஆகிடுவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் அவங்க ஆப்ரேட் பண்ணல, ஸ்லோவாக தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவுமே வந்து போகிற வழியில் ஒரு 2 இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த ஏறுறது இறங்குறதுலாம் இருக்கும்ல, ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லோவாக தான் கூட்டு வராங்க. ஆமாம் ஆமாம். ஆமாம் பட்டு ம் ರೆಕ್ಕ ಮೊಳಚಿತು பறந்து விட்டது. அது பாரு எப்படி இருக்கு பாரு. ஏரியல் வியூவில் பார்க்கவே செம்மையாக இருக்கும். கிட்டக்க தான் வந்து ஆர்டிஸ்டிக்கு தெரியுது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ வேண்டாம்டா. ஸோ கீழே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஏரியான்றதுனால பீப்புளெலாம் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுனால அவ்வளோ கூட்டம் ரஷ்ஷெல்லாம் வந்து எதுவுமே தெரியல. அண்ட் அந்த ஸ்கல்ப்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மேலே வந்து அரௌண்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு கோவிலும் வந்து இருந்துச்சு. நாங்கள் அந்த கோவிலும் போய் விசிட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற டைமிங் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த உச்சி வெயிலெலாம் போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக வெயில் செம்மையாக வந்து சுட்டி அரிச்சிடும். நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் போனதுனால ரொம்ப நல்லா கிளைமேட் ப்ளசண்ட்டாக லீஷராக இருந்துச்சு. கரெக்டாக வந்து சன்செட் வந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக அந்த கோல்டன் ஹாரில் அந்த டெம்பிள் அந்த ஸ்கல்ப்சர்லாம் செம்ம அழகாக தெரிஞ்சுது. வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி இந்த ஹிஸ்டாரிக் பிளேசஸ்ஸு ஸ்கல்ப்சர்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஆல்வேஸ் வியர் கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர் அண்ட் கம்ஃபர்டபுள் காட்டன் ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா நீங்கள் டைட்டாக வந்து பேண்ட்டு போட்டிருக்கிறீங்க, இல்லை எதனா ஒரு டைட் ஃபிட்டிங்கில் ட்ரெஸ் போட்டிங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ நான் வந்து நல்லா லூஸாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான காட்டன் ட்ரெஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரிண்ட் போட்டு வந்து வாங்கிட்டோம். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து ஒரு கேம் இருந்துச்சு, பால் வந்து பேஸ்கெட்டில் த்ரோ பண்ணுற மாதிரி. அந்த கேம் வந்து ஒரு 7 அட்டம்ஸ்க்கு மேலே வந்து பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அது கடைசி கிஃப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிராஃபி. இடுப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறியா அப்படி நாங்கள் ரெசார்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ அங்கே நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே நைட்டு பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ரூமுக்கு போய் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரெசார்ட் உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் கிடையாது. ஸோ அந்த கிளிஃப் பக்கமாக நடந்து போனாலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரெசார்ட் இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட்டோட நைட் ஆம்பியன்ஸ் இது. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதான் தெரியல, பட் இந்த நாய்ஸ் மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். செம்ம பிளிஸ்ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா இல்லை உங்களால் இந்த வீடியோவில் கரெக்டாக பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒன்றுமே தெரியல. வேறு லெவலில் இருக்குது.
ஜஸ்ட் அப்படியே 2 மினிட்ஸ் வாக் தான். ப்ளூ வாட்டர் பீச் ரெசார்ட் அப்படின்ற ஒரு ஸ்டே தான் இது. ஸோ இங்கே வந்து ஹோட்டல் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே தான் அந்த டின்னர் வந்து சாப்பிட்ருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டின்னரு. செம்மையாக செஞ்சுருந்தாங்க. எல்லாமே லைக் சைனீஸ் குசைன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே அண்ட் நல்லாவும் குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரெக்னன்சியில் ஃபுட் ரொம்ப சூஸியாக தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சாப்பிடணும். வெளியே போனால் லைக் ஃபுல்லி குக்குடு மீல்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹாஃப் பாயில்டு சுஷி இல்லை எக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஃபுல்லி குக்குடு ஃபுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் தாராளமாக. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி அதுக்கப்புறம் செஷ்வான் நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக. சரி ட்ரை பண்ணலாம் வெக்கேஷன் தானே அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து மைதாவில் செய்வாங்க அப்படின்றதால நாங்கள் வந்து வீட்டில் செஞ்ச ரொட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து வெளியே வந்து சாப்பிட்லாம். அதுக்குன்னு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடாமே வந்து இருக்கலாம் முடியாது. உங்களுக்கு ப்ரெக்னன்சி அந்த கிரேவிங்ஸ் வரும், வெளியே போனால் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. டின்னர் முடிச்சு நாங்கள் அப்படியே எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம். எங்கள் ரெசார்ட்டில் நைட் ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி வந்து போயிட்டு என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ எங்களோட டே 1 ஆஃப் பேபி மூன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பேபி மூன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வித் யூ ஆல் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.